இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க, இந்த குரு பரம்பரைன்னா என்னது, அதை பற்றி கொஞ்சம் வந்து விளக்கி சொல்லுங்க. ஸோ குரு பக்தி, குரு பரம்பரைன்னா என்னது? ஒரு குரு வந்து எப்பயுமே வந்து நம்மளை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு, இல்லை குருவை நோக்கி போகிறோம்னா எப்போ அந்த குருவை நோக்கி நம்ம போகிறோம், நம்ம கரெக்டாக வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். எப்போ உங்களுக்குள்ள தேடல் உருவாகும், உங்கள் மனம், அதான் ஐயா சொல்லுவார், மனமே குரு, மனமே குருன்னு சொல்லிட்டு இருப்பார். உங்கள் மனம் தான் வந்து உங்களுக்கு வந்து வழி நடக்குது. எப்போ உங்கள் மனம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும்ன்ட்டு உங்களை தூண்டுதோ, உங்களுக்காக உங்கள் குரு காத்துக்கிட்டு இருப்பாரு. எப்போ இந்த வழியில் வரப்போகிறான், உங்களுக்காகனா இதை செய்கிறதுக்காக இல்லை, உங்கள் ஆன்மாக்காக. ஸோ வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த பாதையில் வளர்ந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குரு வந்து உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த குரு தேடி வரும்போது குரு உங்ககிட்ட வந்து என்ன எதிர்பார்ப்போம்? நம்ம ஐயா இருக்கிறாரு, நம்மளை எல்லாரையும் என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு நல்ல அறிவுரைகளை சொன்னார். எதுக்கு அதை சொன்னார்? நன்னெறியில் போகணும், நல்ல பாதையில் போகணும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் போயிட்டு நம்ம வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது, எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாயை, எல்லாமே போய், கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஐயா வந்து சொன்னார். அதே மாதிரி என்ன சொன்னார்னா, இதுக்காக குடும்பத்தை வந்து விட்டுடக்கூடாது, விலகிடக்கூடாது, குடும்பத்தோடையே பிரயாணம் பண்ணணும், உலக வாழ்க்கையிலேயே பிரயாணம் பண்ணி கடைசியில் ஞானம் என்ற உச்ச நிலையை அடையணும். இதுதான் நம்ம நிறைய அறிவுரை கொடுத்துருக்காரு நம்ம ஐயா. ஆனால் இதில் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலையையும் கொடுத்துருக்காரு. சரி, அறிவுரை மட்டும் கொடுத்துட்டு போகலாம், ஏன் இந்த கலையை வந்து பரம்பரையாக எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்கணும்? ஏன்னா நம்ம பாடமுறையில் தான் நம்மளுக்கு முழுசாக நம்ம சித்தர்கள் பாடி வைத்த பாடல்களை வைத்து உபதேசம் தரப்படுது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உபதேசம்ன்ற ஒரு விஷயம் தராங்க, சித்தன்ற விஷயம் தராங்க, பட் நம்மளுக்கு இருக்கிற பாட முறைகளை வைத்து இல்லை. ஆனால் நம்மதில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் பாடல்களை சொல்லி இந்த மாதிரி இருக்கு, ஏற்றி இறக்கி இருகாலை குறித்து காற்றை குடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை குடிக்கும் கணக்கறிந்தோருக்கு கூற்றனை உதைக்கும் கணக்கறிவார். ஸோ என்ன சொல்கிறாங்க, இது வந்து நம்ம முதல் உபதேசம், எப்படி ஏற்றி இறக்கணும் அந்த கணக்கு வந்து சொல்லுது, கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி வழியை வந்து நம்ம ஐயா வந்து நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. எதுக்கு இந்த வழியை நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு? ஏன்னா இந்த ஞான பாதையில் வரத்துக்கு 1000 வழி இருந்தாலும் சுலபமான வழி இருந்தாலும் அதே நேரத்தில் கடினமான வழி. ஐயா வந்து நிறைய சொல்லுவார், இது வந்து புலிவாலை பிடிச்ச கதை, அது போகிற வேகத்துக்கு நீங்கள் ஓடிடணும், அதை விட்டீங்கன்னா அது உங்களை காலி பண்ணிடணும்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த பாதை நம்ம ஐயா நம்மளுக்கு அமைச்சு கொடுத்த இந்த பாதை வந்து அவ்வளோ அற்புதமான பாதை. ஆனால் அதை எப்படி பிடிச்சி வரணும்னு ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏன்னா குரு பரம்பரைன்னு சொல்கிறது எப்படின்னா, குரு வந்து தான் கற்ற கலையை எல்லாத்தையுமே அவங்களுடைய சீடர்களுக்கு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு எனக்கு அப்புறம் இவங்க தான் வந்து வழிநடத்தி எடுத்துகிட்டு போவாங்க, எனக்கு அப்புறம் இவங்க தான், அப்படி தான் வந்து அந்த குரு பரம்பரை எனக்கு விஷயமா வரும். அந்த பரம்பரையாக வந்து இந்த கலையை வந்து எடுத்துகிட்டு போகணும். இப்போ நம்மளுடைய கடமை, முக்கியமான கடமை என்னென்னா, இது என் கடமை தனிப்பட்ட முறையில் இல்லை இங்கே வந்து இருக்கிறவங்க ஸ்ரீனிவாசன் சாமியோ அவங்களுடைய கடமை இல்லை, நம்ம எல்லாருடைய கடமை என்னென்னா, நம்ம இந்த கலையை நல்லா கற்றுக்கிட்டு இதை அடுத்த நிலைக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதை அடுத்த நிலைக்கு நான் வந்து எடுத்துகிட்டு போகணும் இந்த கலையன்னா நம்ம என்ன பண்ணணும்? பாடத்தை கரெக்டாக பண்ணி வேறு எங்கள் இடத்துலையும் சிந்தனையை செதற விடாமல், எனக்கு நான் வந்து இங்கே எதுக்கு வரேன், உலகத்தில் வந்து எவ்வளையோ விஷயம் இருக்குது நம்ம வாழ்க்கையில். படத்துக்கு போகலாம், குடும்பத்தோட மாலுக்கு போகலாம், இல்லை நண்பர்களோடு வந்து ட்ரிப்பு போகலாம், ஞாயிற்றுக்கிழமை தானே, இல்லை ஒரு 2 நாள் லீவ் எடுத்துகிட்டு ட்ரிப்பு போகலாம், இல்லை வந்து இஷ்டத்துக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஆடை அலங்காரம் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு போய் பக்தி பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இங்கே எப்படி வந்து உட்காந்துருக்கோம், ஒரு வெண்மை ஆடை, ஓகேங்களா? இங்கே யாராவது நம்ம வந்து நகைகளை போட்டுக்கிட்டோ இல்லை பட்டாடை போட்டு உட்காந்துருக்கோமா? இல்லை. ஏன் வெண்மை ஆடை போட்டு உட்காந்துருக்கோம்? தூய்மை. நான் வந்து தூய்மையான வழியை நோக்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஐயா என்னை வந்து நீ வந்து எங்களை வந்து தூக்கி இந்த பாடம் மூலயமா எங்களை தூக்கி அடுத்த நிலைக்கு எடுத்துக்கிட்டு போயிடுங்க. அதுக்காக தான் நம்ம வெண்மை நிறம் போட்டு சாம்பலை தலையில் அணிந்து விபூதியாக வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு பாடம் பண்ணணும். ஐயா சமாதிக்கிட்ட உட்காந்துக்கிட்டு வரும் பௌர்ணமி, கரெக்டுங்களா? ஸோ நம்மளுடைய முக்கியமான கடமை இங்கே என்னென்னா, இங்கே வந்து இந்த கலையை கற்றுக்கிட்டு நான் இந்த கலையை வளர்த்து நானாக ஒவ்வொருத்தரும்
இந்த கலையை வளர்த்து இதை வந்து அடுத்த நிலைக்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போகிறது தான் நம்மளுடைய தலையாய கடமை. நம்மளை சுற்றி 1000 பிரச்சனைகள் வரும், குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள் வரும், தொழில் செய்கிற இடத்துல 1000 பிரச்சனைகள் வரும், நம்ம மனம் அலைப்பாயும். ஆனால் ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம மனம் அலைப்பாய்ந்தாலும் பரவாயில்லை, இந்த பாடத்தில் மட்டும்தான் நம்மளுடைய முழு கவனம் இருக்கணும். இந்த கவனம் தான் நம்மளுக்கு செதறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா மறுபடியும் நம்மளை வந்துட்டு அந்த பழைய வாழ்க்கையிலேயே இழுக்கும். ஏன் நம்ம பழைய வாழ்க்கையில் வந்து மறுபடியும் இழுத்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்கான்ஷியஸ் மெமரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து நார்மலாக யோசிக்கிறது ஒன்று, நம்ம ரிப்பீட்டடாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, எத்தனை பேர் இங்கே பைக் ஓட்டுவீங்க? காரு, பைக்கு எல்லோரும் ஓட்டுவோம். நம்ம ஆரம்ப கட்டத்தில் கற்றுக்கினப்போ எப்படி ஓட்டுவோம்? ஓகே, கிளச்சை பிடிக்கணும், பிரேக்கை போடணும், இப்படி ஆக்சிலேட்டர் வரணும், அங்கே ஆள் வராங்க, இங்கே ஆள் வராங்க, எல்லாத்தையுமே யோசிப்போம். கரெக்டாக? இப்போ நல்லா பழக்கமாயிட்டு ஒரு 10 வருஷம் பொறுத்து ஓட்டும் போது எப்படி ஓட்டுவோம்? அதெல்லாம் பைக் ஓட்டுறது ஆட்டோமேட்டிக்காக கை கிளச்சை பிடிக்கும், ஆட்டோமேட்டிக்காக கால் பிரேக்கை பிடிக்கும், எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம கரெக்டாக ஓட்டி வீடு வந்து சேர்ந்துடுவோம். இதே தான் வந்து இந்த பாடத்துலேயும் நல்லா பயணம் பண்ணும்போது நடக்கும். ஆனால் இதில் என்னென்ன பிரச்சனைனா, இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கை பதிவாயிட்டு இருக்குது, எண்ணங்கள் பதிவாயிட்டு இருக்குது. ஸோ இந்த பாடம் பண்ண என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து உங்களுக்கு இந்த ஞானப்பாதை அதுக்குள்ளே வரும் பொழுது உங்களுக்கு அந்த அமைதின்ற ஒரு விஷயம் வரும். எதுக்குமே வந்து அந்த பதற்றம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போக மாட்டோம். ரெண்டாவது, இந்த குரு பரம்பரையெல்லாம் சொன்னேன், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த கலையை எப்படி நம்ம அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியும்? எப்படி சேர்க்க முடியும்? எல்லாம் வந்து டீப்பாக நல்லா பண்ணி, எல்லா உபதேசமும் வாங்கி, அதில் நல்லா பயிற்சி பண்ணி அந்த ஒரு நிலைக்கு வந்தப்போ நீங்கள் அடுத்த நிலைக்கு வந்து இதை எடுத்துன்னு போய் சேர்க்க முடியும். ஏன்னா இங்கே வந்து சிலர் வந்து என்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து 3 உபதேசம் வாங்கிட்டேன், நான் வந்து எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப்க்கு சொல்லி கொடுத்தேன் இதை எப்படி பண்ணணுன்ட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஐயா நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி அந்த விஷயத்தை அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் அதை சொல்லக்கூடாது? ஏன்னா இங்கே வந்து உபதேச குருமார்கள்ன்ட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எல்லா உபதேசமும் ஐயா கிட்ட வாங்கி அதை பயிற்சி பண்ணி, எப்போ எந்த மாதிரி விஷயம் நடந்தால் ஓகே இந்த பிரச்சனையாக இருக்கும் அன்ட்டு அது தெரிஞ்சு இருப்பாங்க. நான் முதல் உபதேசம் தான் வாங்கினேன், இல்லை 2வது உபதேசம் தான் வாங்கினேன், நான் உடனே போய் சொல்லித்தரலாமான்னா இதை பப்ளிக்கில் செஞ்சு காட்டுற விஷயமே இல்லை. ஆக்சுவலாக இதை பப்ளிக்கில் செஞ்சு காட்டுற விஷயமும் இல்லை. அதே மாதிரி நம்ம வந்து இதை யாருக்கும் டக்குன்னு வந்து சொல்லித்தரவும் கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.